இருக்கணும், அதனால பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கிறது அவங்களுடைய விருப்பமே கிடையாது. இருந்தாலும் இன்டர்நேஷனல் அஜெண்டாவுடைய ஒரு பார்ட் அது. இன்னைக்கு வந்து எல்லா ஆட்சியாளர்களும் என்னது பொம்மை மாதிரி தான், தீர்மானம் பண்ணக்கூடிய ஆட்கள் வேற. அதாவது ஒரு கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் இருக்குல்ல, இந்தியாவுடைய பாலிசிஸ் இந்தியா தீர்மானம் பண்றதில்ல, பாகிஸ்தானுடைய பாலிசிஸ் பாகிஸ்தான் தீர்மானம் பண்றதில்ல. ஒரு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்ல ஒரு கிளிப் வந்து போட்டிருந்தான். என்ன போட்டிருந்தான் அப்படின்னா, 2018 நிறைய நாடுகள், அதிலும் குறிப்பா அமெரிக்கா ஏராளமான ஆயுதங்கள் வாங்கி குவிச்சிருக்கு. இது வரைக்கும் வாங்காத அளவுக்கு ஆயுதங்கள் வாங்கி குவிச்சிருக்கு. அதை பற்றி வந்து இந்த அமெரிக்காவுடைய அந்த ஒரு அதிகாரிகிட்ட கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ ஆயுதங்கள் நீங்கள் வாங்கி குவிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த அதிகாரி வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு சக்தி மறுபடியும் தலை தூக்க பார்க்குது. அவர் சொல்றாரு, யாருன்னு பேர் குறிப்பிடலையா, ஒரு சக்தி மீண்டும் தலை தூக்க பார்க்குது, அதை நசுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அதனால நாங்கள் ஆயுதங்கள் வந்து வாங்கி குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது யாரை சொல்றாங்கன்னா, மறைமுகமா இஸ்லாமிய ஒரு எழுச்சியை தான் சொல்றாங்க. எல்லாம் 3 இடத்துல அல்ல சொல்றோம். அது 3 இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே வாசகம் தான் அந்த வசனத்தில் வரும். ஒரு இடத்துல முஷ்ரிக்னு வரும், ஒரு இடத்துல காஃபிர்னு வரும். என்ன அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 9 அத்தியாயத்தில் 33 வசனம். அல்லாஹ் தான் தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய மற்ற மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய தூதரை அனுப்பினான். எதற்காக அனுப்பினான்? எல்லா மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கம் இந்த இஸ்லாம்ங்கிற இந்த தீன் தான் அப்படின்னு